ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஆயிருக்கும், அவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்திலே இருந்திருப்பான். அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த காங்கு கிட்ட கூட போகாமல். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம காங் வந்துட்டு அவனோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கல. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, உன்னால நம்மளோட ஃபேமிலி மானமே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலையிலேயே நிற்க வச்சு அவனை பயங்கரமாக வருத்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் சடனா அந்த இடத்துக்கு வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவளாலேயே தாங்க முடியல, நமக்காக இவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, அம்மா உங்க பையன் லவ் பண்றதா சொன்ன அந்த பொண்ணு நான் தான், ஏன் முன்னாடியே வந்து இதை சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி திட்டிட்டு இருக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காங் வந்து ஹீரோயின்ட்ட கேட்கறான். இந்த இடத்துல அப்படியே காங் கேட்கறான், நீ என்னாலும் என்னை விட்டு போக மாட்டால, என் கூடவே இருப்பல்ல, சத்தியமா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ண உடனே நம்ம காங்குக்கு தைரியம் வந்துருச்சு. அப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வந்துட்டு அவனோட அம்மா கிட்ட சொல்றான், அம்மா இப்போ இவ பிரெக்னெண்டா இருக்கா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நான் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்ன இவன் சாதாரண ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தான், இவன் போய் என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது அவனோட அம்மாவை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பொய்யா சொல்லியிருப்பான். அதை வந்து அவங்களும் நம்பிட்டாங்க. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் அவள் ஃபர்ஸ்ட் நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த காங்கையும் வந்து பார்த்துருப்பா. அப்படியே அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுகவும் செஞ்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல என்னால் உன் கூட வர முடியாது, ஏன்னா நான் பிரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இல்லை, ஸோ அதனால நீ என்னை விட்டு போயிரு, என்னை கல்யாணம் பண்ணிட்டுனா உன்னோட ஃபேமிலிக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் மயக்க நிலைமையில இருக்கும் போதே இவன் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை மட்டும் அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இழுத்து வந்துருப்பா தனியாக ஒரு இடத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ்காரங்க இந்த வண்டியை ட்ராக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதான் இவன் போலீஸோட வண்டி தானே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பான், அதனால அந்த வண்டியை ட்ராக் பண்ணி அந்த காங் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களோட காரை எடுத்துட்டு போறாங்க. போகும்போது அவனையும் அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவனை லாக்அப்புக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோ ரொமான்டிக்காக பேசிட்டு இருந்திருப்பான்ல, நான் இதுக்கப்புறம் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன், நீ என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான்ல. நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி அப்படின்னா நான் நிம்மதியாக இருக்கணும்னா நீ என்னை விட்டு போயிடுவேன், இறந்து போயிடுவேன்னு சொன்னல, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அதாவது நான் உன்னை விட்டு போயிடுவேன், நிரந்தரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு மேலே நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும் நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லும்போது அவளும் அதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷமா சரி ஓகே அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான். உடனே பார்த்தீங்கன்னா சரி இப்போவே சாகு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒதைக்கிறா, அவனு போய் தண்ணிலே விழுந்துட்டான். ஸோ இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பூத்துக்கு வெளியில் இருக்கா. இந்த ஃபோன் பூத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காங் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்ல அதுக்கு பக்கத்தில் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய நம்ம காங் பார்த்தீங்கன்னா, சார் நான் போனோம், நீங்கள் யாரோ ஒருத்தங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யார், இப்போ வரைக்கும் வர மாதிரி தெரில, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்கும்போது, சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வருவாங்க, உங்கள் அம்மா வேற உங்களை வேற எங்கேயும் வெளியே அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க, உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு இங்கே உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவனுக்கு விடாமல் யாரோ ஒருத்தங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க, இவனும் கட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஹலோ யாரு அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரியுது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஃபோன் பூத்தில் இருந்து தான் இப்போ இவனுக்கு கால் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறானா, இதுக்கு மேலேயும் நீ என்னை ஃபாலோ பண்ணி வராத, ஏன்னா நம்ம 2 பேரும் இதுக்கு மேலே ஒன்று சேர முடியாது, ஸோ நான் புரிஞ்சுக்கோ, என்னால் எதையுமே இப்போ ஓப்பனாக உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதுக்கான ரீசன் எதையுமே, நீ எனக்காக இப்படி கஷ்டப்பட்டு வர எல்லாமே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டான ஃபீல் ஏற்படுத்துது, இது எதுக்குமே நான் தகுதியான ஆள் கிடையாது, நீ ஏன் எனக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சத்தியமாக தெரில, இதுக்கெல்லாம் நான் ஒருத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் அதே சொல்லும்போது இவனும் என்ன சொல்ற, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நீ எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி இவனும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து கூட்டு போயிடுறான். இந்த நேரத்தில் நம்ம காங் பேசினா அந்த ஃபோன் கால் எல்லாத்தையுமே இந்த போலீஸ்காரங்களும் ட்ராக் பண்ணியிருப்பாங்க. சரி இப்போ அவ எங்கேருந்து பேசினா அப்படின்னு கேட்கும்போது இங்கே வெளியில் இருக்க ஃபோன் பூத்தில் இருந்தா பேசியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே காங்கும் எழுந்து ஓடுறான், இது அவ வெளியில தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக அவன் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூட்டு போனதுனால அவ இப்போ எங்கே போனானே தெரியல, ஒரு மாதிரி அப்படியே கத்திட்டு இருக்கான், ஏச்சலும் எங்கடி போன, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கார் கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மறைச்சு வச்சிருக்கான். அவளும் இந்த காங்கை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா, என்ன நினச்சி இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் கேட்குறா, டே உன்னோட வேலை முடிஞ்சிச்சா இல்லையா, நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி சுற்றிட்டு இருக்க முடியும், என்னை எப்போ தான் விடுவேன் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருடி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் உன்னை விட்டுருவேன் சரியா, ஆனால் அந்த வேலை சீக்கிரமாக முடியணும்னா நீலாம் என் கூட கொஞ்சம் சீக்கிரமாக கோஆப்ரேட் பண்ணணும், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா உடனே எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போதை முத்தி போயிட்டு அப்படியே ஹீரோயினோட ட்ரெஸ்ல ஏதோ ஊத்து பார்த்துட்டு இருக்கான். உடனே அவளும் கேட்குறா, ஏய் எங்கடா பார்க்குறா, அதுவா உன்னோட செஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுத்து அவனோட மூஞ்சிலே ஊற்றிட்டா. அதுக்கப்புறமேட்டு உன் செஸ்ட்டில் கரை இருக்கு, நான் அதை தான் மென்ஷன் பண்ணேன், வேற ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அதை தொடச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குடிச்சிக்கிட்டு சில கேள்விகள்லாம்
கேட்டுட்டு இருக்கான். ஆமா, நீ ஸ்டார்டிங்ல ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அந்த மாப்பிள்ளை கூட நான் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன நல்லா பார்த்துப்பான், அப்படி இப்படிலாம் சொன்னேன். இப்போ ஏன் நீ அவன் கூட போல, அவனை விட்டு விலகி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நான் அவன் கூட வாழ்ந்தா அவன் ஹாப்பியா இருக்க மாட்டானோன்னு தோணுது. அவன் மட்டும் இல்ல, அவன் ஃபேமிலியே என்னால கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது. ஸோ அவங்களோட ஹாப்பினஸை நான் எதுக்காக கெடுக்கணும்? ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு நான் வருத்தப்படலாம், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஏன் கஷ்டப்படணும்? அதனால தான் நான் இப்போ மறுபடியும் அவன் கூட போகாம இருக்கேன். அதுவும் இல்லாம நீ எனக்கு கல்யாணத்துலேருந்து தூக்கிட்டு வந்ததும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா எனக்கு அப்போதைக்கு அவன் கூட இருக்கணும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் நான் அப்படி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்பவே சுயநலக்காரியாக இருந்திருப்பேன். என்னோட சந்தோஷத்துக்காக நான் அவங்க கூட இருந்தாலும் அவங்களோட சந்தோஷத்துக்காக நான் கூட இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அந்த காங்குக்கு ஒரு குழந்தையையும் அவனோட அம்மாவுக்கு ஒரு பேரனையும் என்னால் சத்தியமாக கொடுக்க முடியாது. நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ எல்லாமே அழிஞ்சிருச்சு. என்னையும் என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியல, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வச்சுக்க முடியல. நான் ஏன் வாழ்றன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவ பேசிட்டு அப்படியே குடிக்கிறா. நம்ம ஹீரோவும் அதை ஒரு மாதிரி சேடா பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம காங்க அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்கான். இங்க பாருங்க போலீஸ் ஆஃபீஸர், நீங்க இப்போ மட்டும் என்னோட செல்லத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கேயே என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அமனக்குண்டியா இருப்பேன். என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பதற்றத்தோட பேசும்போது, டே இவன் ஏதோ பண்ணாலும் பண்ணிடுவான்டா, இவனை ஃபர்ஸ்ட் தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை பிடிச்சிட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரம்னு பார்த்து அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளோட காலை வேற கட்டியா பிடிச்சிக்கிறான். இல்ல நீங்க செல்லத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து வரவே மாட்டேன், எனக்கு நீங்க எல்லாருமே வெளியே வந்து அவளை தேடணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை யாரோ ஒருத்தங்க அப்படியே தூக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அவனோட அம்மா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஜான் அப்படின்ற ஒரு பாடி கார்டு, அவனே தான். ஸோ அப்படியே வந்து அவனை பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கூட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு நல்லா மட்டை ஆயிட்டாங்க. இப்போ போதையிலேயே நம்ம ஹீரோயினும் வந்து உளறிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு லட்சியம் கூட என்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவ சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் வேணா உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கவா, நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு லட்சியத்தை நினச்சிக்கிட்டு அதை நோக்கி ஓடணும்? இந்த லைஃப்பில் உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சியத்தை விட இன்னும் நீ அனுபவிச்சு பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ ஒரே ஒரு பாதையில் மட்டும் ஏன் ஓடிட்டு இருக்க? இந்த லைஃப் முழுக்க நீ அனுபவி, ரியாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த உலகம் முழுக்க ரொம்ப பெருசு, அது எல்லாத்தையுமே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட லைஃபே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சும்மா ஒரு லட்சியத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ தத்துவம்லாம் பேசும்போது, டேய் அச்சிப்பா, நீ சொன்ன தத்துவம் நீ போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே ரொம்ப கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்ல இப்போ அந்த பாடி கார்டு ஜான், அவன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிருப்பான் போல. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம காங் கிட்டையும் காட்டுறான். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டான். இல்ல என்னோட செல்லம் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டா, அவன் கூட இவ க்ளோஸாலாம் இருக்கவே மாட்டா, அவன் தான் ஏதோ கம்பல் பண்ணி கூடவே வச்சிட்டு இருக்கான் போல, அதனால தான் இவளும் கூட சுத்திட்டு இருக்கா, இல்ல இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு டக்குன்னு அது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டான். இப்போ நீ இதை என்னோட அம்மாவுக்கு கொடுக்க முடியாது, இதை போய் கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அவளை மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி காத்துக்கிட்ட போய் கத்திட்டு இருக்கான். இப்போ வண்டி நிறுத்த போறியா இல்லையாடா, நீ நான் இறங்கி ஓடணும், நான் செல்லத்தை தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவனும் காரை நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் இவன் அப்படியே எனக்கு குங்ஃபூ வித்தெல்லாம் தெரியும், என் பக்கத்தில் வந்து வச்சுக்கோ, ஏன் அவள் தான் மூஞ்ச உடச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி பயங்குடுத்துற மாதிரியே பேசிட்டு இவன் அப்படியே அந்த ஜானை சுத்திட்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் ஓட்டிட்டு வந்த கார்லேயே ஏறி உட்காந்துக்கிறான். ஐயோ எங்க சாவியை காணும் அப்படின்னு சொல்லி அவன் தேடிட்டே இருக்கும்போது நம்ம ஜான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பான் போல. ஸோ இப்போ அதை அவன்கிட்டே கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனும் காரில் ஏறி உட்காந்துக்கிறான். என்னடா நீயும் என் செல்லத்தை தேடுற முயற்சியில் என் கூட வரப்போறியா என்ன, அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டல அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு நிறைய கேள்வி கேட்குறான். ஆனால் அந்த ஜான் எதுவுமே பேசல, அப்படியே சீட்டை சாச்சி படுத்துக்கிட்டான். ஓ சரி ஓகே அப்படின்னா நீ என் கூட வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சீட் பெல்ட்லாம் வேற இழுத்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் குளிர் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அவளுக்காக போயிட்டு சூடாக ஒரு ட்ரிங்க்ஸ் வேற வாங்கி கொடுக்குறான். அவளும் அதை கண்ணத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனோட ஜர்க்கினையும் போட்டு விட்டுட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசான கப்பல்ஸ் இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு சில ஃபுட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து இவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த வயசான கப்பல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டுறாரு. உடனே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு முன்னாடியே சிரிக்க முடியாம அப்படியே கொஞ்சம் சிரிப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அதே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு வந்து ஒரு டப்பா பால் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அவளோட தாய்மை உணர்வு கொஞ்சம் வருது. நம்மளால இதே மாதிரி ஒரு தாயா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கற்பனையிலே நினைச்சு பார்க்குறா. ஒரு வேளை நானும் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி தாயா இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ வந்து அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த குறையை நினைச்ச ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அப்பாவையும் சின்ன பையனையும் பார்த்துட்டு எனக்கும் அப்பா இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா நல்லா இருக்கும்ல இந்த மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எப்படி பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட குறைகள் நினைச்சு தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் கேட்குறா, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நீ திடீர்னு உன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ துடிக்கிறா, இவ்வளோ நாள் நீ சும்மா தானே இருந்தா, இப்போ மட்டும் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும்
இல்ல என்னோட ஜேர்னி எண்ட் ஆகிற டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னது இல்ல ஒன்றும் இல்லை ஒரு ஆர்வம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருக்க போறான் அப்படின்ற விஷயத்த இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம ஹீரோயின்கிட்ட இருந்து மறைக்க போறான்னு தெரியல. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து இவனுக்கு வழக்கமா தலைவலி வரும்ல, அந்த மாதிரி இப்போ திடீர்னு வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ உடனே அப்படியே பாத்ரூம்குள்ள போறான். அவனால சரியா நடக்க கூட முடியல. கஷ்டப்பட்டு அப்படியே பாத்ரூம்குள்ள போயிட்டு அவனோட தலைவலியை கண்ட்ரோல் பண்ற அந்த டேப்லெட் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டேப்லெட் எதுவுமே அவனால சரியா பார்க்க கூட முடியல. அது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதையும் எடுக்க முடியாம எடுத்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கான். ட்ரெயின் வேற நின்றுச்சு. எல்லாருமே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வராம இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினும் போயிட்டு அந்த பாத்ரூமை தட்டிக்கிட்டே கத்திட்டு இருக்கா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரம் வெளியே வா, ட்ரெயின் மறுபடியும் கிளம்புற போது அப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல தான் நம்ம போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரான். என்னடி நான் பாத்ரூம்ல இருக்கிற விஷயத்த இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுவோம் போல, சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போகும்போது அந்த பாத்ரூம்ல விழுந்து கிடக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் இங்க பாக்குறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது. ஹீரோவை பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், இதுக்காக அந்த டேப்லெட்லாம் எடுத்து இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம நேத்து வேற நம்ம ஹீரோ திடீர்னு மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பான்ல, அதை பத்தி இவ டக்குன்னு இந்த இடத்துல கேட்கிறா. ஏண்டா நேத்து மயக்கம் போட்டு விழுந்தெல்லாம் அந்த காட்டுல அதுவும் ரத்தம் கூட வந்துச்சு மூக்குல இருந்து, எதனால அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஐயோ கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறாளே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டி அந்த பைத்தியக்காரன் பின்னாடியே வந்து நம்ம கார் மேல விட்டு ஏத்தனால அதனால தான் டக்குன்னு அப்படியே என் தலை போய் முன்னாடி ஸ்டேரிங்ல அடிச்சிச்சு. ஸோ அதனால தான் ஏதோ மண்டை சுத்தி கொஞ்சம் அப்படியே எனக்கு மயக்கம் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளிச்சிட்டான். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பாடி கார்டுக்கு போயிருது, நம்ம ஜானுக்கு. ஏன்னா அவன் எல்லா இடத்துலையுமே ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னே அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனடியாக இவன் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போறாங்க, நிறைய ஸ்ட்ரீட் கடைக்கெல்லாம் போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சேஃப்டிக்காக அவன் இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணி ஒரு பேக்ல போட்டு வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஃபோன் வாங்குற கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு பட்டன் ஃபோனையும் வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட டச் ஃபோனை பார்த்தீங்கன்னா உடச்சு போட்டுட்டான். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யோகி இருக்கான்ல, அதான் என்னோட அசிஸ்டன்ட், அவன் வந்து சில வாய்ஸ் மெசேஜஸ்லாம் பண்ணியிருப்பான். டே இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணத்துலேருந்து கடத்தணும்ல, அவள் தான் கடத்த சொன்னான். பட் இருந்தாலும் அவள் போகும்போது அந்த மாப்பிள்ளையோட கேஷ் அதுக்கப்புறம் அந்த கோல்டு இதெல்லாமே நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாடா. இது தெரியாமல் இந்த பரதேசி வேற நம்ம தான் ஏதோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அதாவது இப்போ ஒன்றை தேடி தான் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்கோம், ப்ளீஸ் ஏதாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். ஸோ அதனால தான் இப்போ இந்த மொபைலில் போட்டு உடச்சிட்டு இருக்கான். அதனால தான் இப்போ மறுபடியும் ட்ராக்லாம் பண்ண முடியாத மாதிரி ஏதோ ஒரு பட்டன் ஃபோனை வாங்கியிருக்கான். ஸோ அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடலாம் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சுட சுட இருக்க ஏதோ ஒரு போண்டாவை தூக்கி அவனோட வாயில வைக்கும்போது அவனும் அதெல்லாம் மெல்ல முடியாமல் தனியாக போய் எல்லாத்தையுமே துப்பிட்டான். அதுக்கப்புறம் இவன் ஜியோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி யோகி வந்து என்னை கேட்டு வந்துட்டு ஏதாவது கால் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதான் அந்த ஜியோக்குன்றவன் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒருத்தி. ஸோ இவ ஏதோ கிளப்போட ஓனர் போல. இப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது அவளுக்கும் ஆமா ஏதோ கேட்டு வந்தான், இதெல்லாம் பிரச்சனையா, ஏதோ கேங்கோட அவன் மாட்டிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவ ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அவ சொல்ற எதுவுமே அவன் அந்த அளவுக்கு பெருசா கேட்காம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அப்படியே வச்சகன்னு வாங்காம அவளோட அழகுல மெய்மருந்து அவளை பார்த்துட்டு இருக்கான். அவ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செருப்புக்காக ஒரு கடைக்காரர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. சார் என்கிட்ட ஒரு 50 ரூபா தான் சார் இருக்குது, இது ரெண்டையும் கொடுத்துருங்க சார், நான் மிச்ச பணத்தை ஊருக்கு போயாவது கொரியர்ல உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு அது ரெண்டுக்கும் காசு கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயின் அதை வாங்கி போட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படியே துள்ளி குடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அதை போட்டு டான்ஸ் ஆடுறது என்ன, ஓடுறது என்ன, பாடுறது என்ன, அந்த மாதிரிலாம் அவள் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோவும் பின்னாடியே இருந்து பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் கேங் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே கோவத்தோட நம்ம யோகியை பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல கட்டி போட்டிருக்காங்க. அவனை எங்களையே ஏமாத்த பார்க்குற, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கம் ட்ரெயின் வரும், நீ சாவு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் என்ன சார் சொல்றீங்க, நான் அப்படி தான் சார் தப்பு பண்ணேன், நீங்க இது வரைக்கும் கேட்ட எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே சார் இருந்தேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடைக்கு போனோம், அந்த இடத்துல அவன் இருப்பான்னு நினைச்சேன், பட் அவன் அங்கே இல்லை சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் சாவடிச்சிருவேன்டா, எனக்கு அங்கே போய் அவன் இல்லாமல் இருந்தது கூட பரவாயில்ல, அங்கே ஒரு கிழவன் அவன் கையில் வச்சிருந்தது என்ன கருமம்னே தெரியல, அந்த கருமத்தை கொண்டு மூஞ்சில் அடிச்சான்டா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போயிட்டு வந்தேன், உன்னால எனக்கு நிறைய மன உளைச்சலா இருக்கு, உன் பாஸ் இப்போ எங்க இருக்கான்னு மட்டும் நீ சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா இப்போ ட்ரெயின் வந்துச்சுன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன் சார், அவனோட அப்பாவை தேடி தான் போயிருக்கான். ஸோ அந்த நேரத்தில் யாரெல்லாம் ஸ்பெர்ம் டொனேட் பண்ணாங்களோ அந்த ஸ்பெர்ம் டோனர்ஸோட வீட்டுக்கு தான் சார் போயிட்டு இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் போன இடத்துல அவன் கரெக்டாக கிளம்பிட்டான் போல, அவன் இப்போ அடுத்து ரெண்டாவதா எந்த ஸ்பெர்ம் டோனரோட வீட்டுக்கு போக போறான்னு கூட எனக்கு தெரியும் சார், அந்த ட்ரெஸ்ஸும் என்கிட்ட இருக்கு, இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது சார் ப்ளீஸ் சார், ட்ரெயின் வேற வருது சார், கண்டிப்பா நம்ம போனோம்னா அவனை பிடிச்சிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ஜஸ்ட் இவனை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவனை அவுத்து விடுற மாதிரி தெரியல, ஒரு கடத்துக்கு மேல ட்ரெயின் வேற வேகமா வருது, அவள் தான்டா இவன் சட்னி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது பார்த்தா வேற ட்ராக்ல போயிடுச்சு. ஸோ எப்படியோ இவன் பொழச்சிட்டான். இப்போ நம்ம கேங்ஸ்டர் வந்து இவனுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறான். இங்க பாருடா, இந்த ஒரு டைம் தான் ஒன்னு நம்புவேன், நம்ம அங்க போகும்போது அவன் இல்லைன்னு வச்சுக்கோயேன்,
சத்தியமா நீ செத்தடா மவனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம யோகியை அவங்க கூடவே கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஸ்பெர்ம் டோனரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஏதோ காடு மலைலாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோ தடுக்கி விழும்போது அச்சச்சோ பாம்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு ஓடும்போது ஹீரோயினும் டேய் என்னடா பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவேன்னு பார்த்தா நீ ஒன்ன காப்பாத்திக்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே அவன் பின்னாடி வரா. அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஸ்பெர்ம் டோனரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாருமே ஆள் இருக்க மாதிரியே தெரியல. அப்போ ஒரே ஒருத்த மட்டும் நடந்து வரான். ஸோ இவன் தான் போல அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறான். பட் இருந்தாலும் இப்போ இவங்க யாரு எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது இல்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவரும் வேற கேட்டுட்டே இருக்காரு. கேட்கறான்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோயினும் சார் நான் எல்லாத்தையுமே பட்டுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இவனை உருவாக்கினா அந்த ஸ்பெர்ம் நாங்க தேடிட்டு இருக்கோம் சார் அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட காதல சொல்றான். அதுக்கு பேரு ஸ்பெர்ம் டோனர் ரீ. ஓ சார் ஸ்பெர்ம் டோனர் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிப்போச்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் அவரும் சிரிச்சுக்கிட்டே இவங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலி அதுக்கப்புறம் அவர் எப்படி ஸ்பெர்ம்லாம் டொனேட் பண்ணாரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. என்னோட ஒய்ஃப் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. நானும் அவளும் குழந்தைய பெற்றுக்கலாம்னு நினைக்கிற நேரமா பார்த்தா இறந்துட்டா. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்பெர்ம் டோனர் வேலையெல்லாம் நிறைய பார்த்தேன். அதனால எனக்கு நிறைய காசும் கொடுத்தாங்க. ஸோ அப்போதைக்கு நான் கொஞ்ச நாளைக்கு அதை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அது மூலமாவே எனக்கு ஒரு பையன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதே சமயம் சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சொல்றான் சார் ஆனால் நாங்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு உங்களோட முடி இல்லைனா சலைவா இந்த மாதிரி ஏதாவது வேணும், அப்பதான் அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கொடுக்குறாரு. ஸோ அந்த சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்பான்ல அவங்ககிட்டே மறுபடியும் கொடுக்குறான். அவன் இந்த காடு மேட்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டு ஏன்டா உனக்கு இந்த மாதிரி ஒரு பக்கமா எந்த பிளேஸுமே கிடைக்காதா, இந்த தொலைவில் தான் வந்து கொடுப்பியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டே வாங்கிட்டு போறான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவர் கூட சேர்ந்து அந்த கார்டன்ல வளைஞ்சிருக்கக்கூடிய நிறைய காய்கறி கீரை இதெல்லாமே பிச்சிட்டு இருப்பான். ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ அந்த டைம்ல இவரும் கேட்கிறாரு நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவளும் உடனே வெக்கப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார், நான்லாம் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட போயிடுறா. அந்த நேரத்தில் வெளியில இருந்து நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வரும்போது கிச்சன்ல இவங்க 2 பேரும் சமைச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன காமெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எனக்குன்னு ஒரு அப்பா இருந்தா கூட அவகிட்ட இவ இப்படி தானே நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவர் தான் கண்டிப்பா தன்னோட அப்பாவா இருப்பான்ற மாதிரி நினைக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து ஊட்டி விடும்போது இவனுக்கு ஏதோ லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. நம்மளோட ஒய்ஃப் வந்து நமக்கு ஊட்டி விடுறா, அதுவும் நம்ம அப்பா கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு இவரோட வீட்லயே இவங்க 2 பேரும் தூங்குறாங்க. அதுக்கு அவர் அலோ பண்ணிட்டார் போல. ஸோ அப்படி தூங்கும்போது ஹீரோவும் கேட்குறான் அம்மா நீங்க 2 பேரும் அப்படின்னா காமெடி பண்ணிக்கிட்டு கிச்சன்ல சிரிச்சிட்டு இருந்தீங்க. ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, கிச்சன்ல நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது கூடவே சின்ன பொட்டேட்டோ ஒன்று ஒட்டிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த நேரத்தில் நான் மைண்ட் வாய்ஸில் பேசுறதா நினச்சி கொஞ்சம் சத்தமாக வேற பேசிட்டேன். இந்த பொட்டேட்டோ கூட குழந்தை இருக்குது ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த குறையா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த டைமில் நான் வருத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒன்று சொன்னா இருப்பாரு. அதுக்கு தான் செம்மையாக சிரிச்சேன். அவர் என்ன சொன்னார்னு நினைக்கிறேன், கையில் ஒரு காளான் பாக்கெட்டை வச்சிருந்தாரு. அந்த பாக்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு ஒட்டி இருந்துச்சு. அதை காட்டி இந்த சீட்டில் கூட இந்த காளானை யார் விளைவிச்சாங்க அப்படின்ற நேம் இருக்கும், ஆனால் உன் பாய் ஃப்ரெண்டை யார் உருவாக்குனாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல பாத்தியா. அதாவது இந்த காளானை யார் உருவாக்குனாங்களோ அவங்க கூட யாருன்னு தெரியுது, ஆனால் இவனை உருவாக்குனது யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹீரோயின் அப்படி சிரிச்சிருப்பா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அதையே தான் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு நல்லா தெரியுது உன்னோட அழுகையை மறைக்கிறதுக்காக தான் நீ இப்படி சிரிக்கிற மாதிரி நடிக்கிற, எனக்கு தெரியுது உன்னோட குறைய நினச்சி தான் நீ வருத்தமாக இருக்குன்ட்டு, அதுக்காக நீ இப்படி போலியாக சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எதையுமே மனசில் வச்சுக்காத, எல்லாமே வெளிப்படுத்திடு அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறா. அதாவது அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல, அந்த வருத்தம் இப்போ வரைக்கும் அவளுக்கு இருக்குது போல. ஸோ அதனால தான் இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ நீ அழுகிறதா அந்த அழுக உன்னோட வருத்தத்தெல்லாம் தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது இவள் அழுதுகிட்டே இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் பக்கமாக போயிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.